ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஏலகிரி மலை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த ஏலகிரி மலை. திருப்பத்தூர் வாணியம்பாடி போகிற அந்த சாலையில் அமைந்திருக்கு இந்த தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழைன்னு சொல்கிற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஏலகிரி. இந்த ஏலகிரி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் நம்ம மேலே ஏறுறதுக்கு. ஒரு சின்ன ஒரு மலை தான் பார்க்கறதுக்கு. ஆனால் இது வரலாற்றையே பாதுகாத்து நமக்கு தந்திருக்கக்கூடிய மலை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா 14 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது, ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. அது ஒன்றுக்குள்ளான பேர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே தமிழ் பெயர்களாகவே இருக்கும். பாரதியார், திருவள்ளுவர், இளங்கோ, கம்பர், கபிலர், ஔவையார், அதியமான், பாரி, ஓரி, ஆய், அப்புறம் தீரன் சின்னமலை, இந்த மாதிரி எல்லாமே தமிழ் புலவர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் மன்னர்களுடைய பெயர்களை தான் சூட்டியிருக்கிறாங்க. எந்தவித ஆபத்தும் இல்லாத வளைவுகள் இந்த கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 10 டிகிரி செல்சியஸ். அதாவது ரொம்பவும் வெயில் தெரியாது, ரொம்பவும் குளிர் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மிதமான ஒரு மலை தான் இந்த மலை. இங்கே செயற்கையான முறையில் ஒரு ஏரியை உருவாக்கி ஒரு சுற்றுலாத்தலத்துக்கான இதை இப்போ ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இது எப்படி சுற்றுலாத்தலமாக ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாற்றில் பார்க்கும்போது திப்பு சுல்தானினுடைய படையெடுப்பு. திப்பு சுல்தான் அவருடைய படை வீரர்களோட படையெடுத்து வருகிற போது அவர்கள் எல்லோருமே தங்குவதற்கான ஒரு கோடைவாச தலைமையகமாக தான் ஒரு காலத்தில் இது இருந்திருக்கு. அதிலும் திருப்பத்தூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நடைபெற்ற மிக முக்கியமான பல போர்கள், அந்த காலத்தில் இந்த குறுநில மன்னர்கள், பேரரசர்கள், அவர்களோடு நடந்த போர்கள், இது எல்லாவற்றிற்குமான ஆதாரங்கள் நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா, வரலாற்றை நமக்கு பாதுகாத்து தந்திருக்கக்கூடிய மலையாகத்தான் நம்ம இந்த ஏலகிரி மலையை நம்ம பார்க்குறோம். அது ஏதோ உல்லாசத்துக்காக மட்டும் நம்ம விடுமுறையை கழிப்பதற்காக மட்டும் போகக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் அல்ல. ஊட்டி, கொடைக்கானலை போன்ற ஒரு சுற்றுலா தலம் அல்ல, தலம் மட்டும் அல்ல. அதையும் தாண்டி அதில் பல வரலாறுகள் நமக்கு இருக்கிறது. இங்கே தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கற்கோடாரிகள் நிறைய கிடைக்குது. கல்வெட்டுக்கள், ஏராளமான கல்வெட்டுக்கள் நமக்கு கிடைக்குது. அருகில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை அளவுக்கு நமக்கு இல்லைனாலும் கூட இங்கு கிடைக்கக்கூடிய கற்கோடாரிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு பல விதமான தகவல்கள் நம்ம வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்வதற்கு காரணமாக அமைவது எதுன்னா இந்த ஏலகிரி மலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிரி அப்படின்னாலே மலைன்னு அர்த்தம். ஏலம் அங்கே அதிகமாக ஒரு காலத்தில் இருந்ததுனால, ஏலக்காய் அதிகமாக அங்கே இருக்கிறதுனால அது ஏலகிரி மலை அப்படின்னு வந்தது அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. அந்த திருப்பத்தூரை சுற்றி இருக்கிற இடங்களில் ஏற்பட்ட பல போர்களுக்கான ஆதாரங்கள் நமக்கு அந்த கல்வெட்டின் மூலமாக நமக்கு கிடைக்குது. 4 பக்கமும் மலைகள். அந்த மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பள்ளத்தாக்கு போன்ற ஒரு பகுதி தான் பார்த்திங்கன்னா அந்த ஏலகிரியில் இருக்கக்கூடிய அந்த மலை அப்படின்னு சொல்லலாம். அங்கே ரொம்ப குறுகிய பரப்பரப்பு அப்படின்னாலும் கூட, மக்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் வாழ்ந்தாங்க அப்படின்னாலும் கூட, அது மக்கள் வாழ்வதற்கான இடமாக பல நூற்றாண்டுகளாகவே அது தன்னைத்தானே தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வெள்ளைக்காரங்க காலத்திலையும் இந்த மலை ஒரு கோடைவாச தலமாக இருந்திருக்கு. இன்றைக்கும் நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரோப் கார் போன்ற பல நவீனமான அட்வென்ச்சரஸ்க்கான ஏற்ற இடம் அப்படின்னு நம்ம இந்த ஏலகிரி மலையை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மலை ஏறக்கூடிய அந்த சாகச பயிற்சி செய்யக்கூடிய வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற இடம் இந்த ஏலகிரி மலை தாங்க. ஏன்னா எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. அடர்ந்த காடு, வனங்கள், அதுக்கு இடையில ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு அச்சம் தரக்கூடிய இடங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் மலை ஏறுகிறவர்களுக்கு, சாகச பிரியர்களுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஏலகிரி மலையை நம்ம சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தெரிந்ததும் தெரியாததும் செக்மெண்ட்ல தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். இது காலை மலர்.